அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ டிஎம்கேவை எடுத்துக்குவோம். ஏன் நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் நடந்ததே நம்ம உதாரணமாக வச்சுக்கலாம். இப்போது நேற்று நடந்த விஷயத்தில் ஒரு கால்வாய், அதாவது மழைநீர் கால்வாயில் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. ஒரு அக்காவங்க இறந்து போயிட்டாங்க. அது போக மழைநீர் தேங்கினதுனால ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி எண்ணற்ற நிகழ்வுகள் நடக்குது. அது போக அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், ரெண்டுமே மது தான் தமிழ்நாட்டினுடைய மக்களை ரொம்ப கேவலமாக வச்சுருக்க ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது இல்லை அப்படின்னா அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறை விடுங்க, அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மதுனால நிறைய பிரச்சனை வருதுங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவனுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷமோ 2 வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து ஒரு 5 மாதம் ஆகுதுங்க. ஆகுறப்போ அவன் மது குடிச்சிட்டு வண்டியில் போகிறான், போய் ஆக்சிடெண்ட் ஆகுது. இது அவனை நம்ம குத்தம் சொல்கிறோம், அவனை மேலேயும் தப்பு தான் இருக்கட்டும். ஆனால் யாருமே பாவம் பண்ணாத அந்த குழந்தைக்கு அவங்க யார் அப்பான்னு சொல்லி காமிப்பாங்க. இதான் அவங்க அப்பா. அதாவது அந்த குழந்தையோட அப்பாவோட முகமே பார்க்காம இறந்து போயிடுது. அதாவது இந்த வலி அவன் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும். மதுனால ஒருத்தவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டம், அந்த வண்டி அப்படியே அதேமாரி ஓட்டி போய் ஹெல்மெட் போடணும்னு சட்டம், ஹெல்மெட் போடவும் மாட்டுறாங்க. தண்ணி அடிச்சிட்டாவே முக்கால்வாசி ஹெல்மெட்லாம் போட மாட்டுறாங்க. போடாமல் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடெண்ட்டில் அவன் ஸ்பாட் அவுட் ஆயிடுறான். ஸ்பாட் அவுட் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரம்மா அந்த பிள்ளைங்க ஆதரவாக இருந்தது கணவர் அந்த கணவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவங்க வீட்டு சைடு இருந்து அந்த பொண்ணோட நிலைமை எப்படி யோசிப்பாங்க? அவனுக்கு இருந்தது ஒரே மகன். அவங்களோட அப்பா அம்மா அந்த பையனை நினச்சி எவ்வளோ வருத்தப்படுவாங்க. எதுவுமே தெரியாத அந்த பச்சிலம் குழந்தைக்கு நம்ம அப்பா எப்படி இறந்தார், நம்ம அப்பா எப்படி இருப்பார் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த மதுனால ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே நாசமாகுது. ஏன் இந்த அளவுக்கு இருக்குது அப்படி? ஏன் இந்த இதெல்லாம் அரசாங்கம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். எல்லாம் வருமானத்துக்காக இந்த அரசு அந்த மதுவை மூட மாட்டேங்குது. மெயினாக மதுவை மூடுற கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. ஏன் மதுவை மூடிட்டா நிறைய பேர் செத்துப்போம், சாவட்டுங்க. நிறைய பேர் செத்துட்டு போகிறாங்க. வருகின்ற அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாத்தையும் இவங்க மதுவை கொடுத்து காசு கொடுக்குற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற அளவுக்கே முக்காசி மாற்றி வச்சு. அவனுக்கு இயற்கை சார்ந்த விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியறதில்லை. அவனுக்கு தெரிஞ்சது கஞ்சா, மது, தண்ணி அடிக்கணும், வெட்டணும், குத்தணும். இதுதான் அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டில் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்கிறது. இதுதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை கடத்துவோம். பரவாயில்ல, மது இப்போ கொரோனா காலத்தெல்லாம் மதுபான கடைகளெல்லாம் மூடிதான் இருந்துச்சு. எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க சொல்லுங்கள்? அதாவது குடிக்கணும்னு வெறி இருக்கிறவே எதை வேணால் குடிச்சு சாவட்டுமே. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு இந்த அதை மறைக்கிறதுக்காக அவங்க ஆட்சியில் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கள், 10 லட்ச ரூபா எங்கே இருக்குது? இது நம்ம திருப்பூரத்தில் போலீஸ்காரங்கனால அடித்து கொண்டு அஜித்குமார் இருக்கும். அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க யோசிக்கிறீங்க சொல்லுங்கள்? சரி, மதுவினால அவன் விற்கிறான், கவர்மெண்ட் விற்கிது, வாங்கி குடிச்சிட்டான். மதுவினால இறந்தவனுக்கு எத்தனை பேர் லட்சம் கொடுத்தாங்க சொல்லுங்கள்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சமா? அரசு விற்கிற மதுவை குடிச்சு செத்தா நிவாரணம் கூட கிடையாது அப்படின்ற அளவுக்கு தான் இந்த அரசோட நிலைமை இருக்குது. இன்னும் வர்ற காலத்தில் நம்ம இளைஞர்களாகட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எல்லா இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, எவன் மதுவை மூடுறான்னு சொல்கிறானோ, அதாவது புதுசாக ஒரு கட்சிக்கு, அதாவது ஆளுங்கட்சிக்கு வேண்டாம், எதிர்கட்சிக்கு வேண்டாம், புதுசாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அவன் மதுவை மூடுறானா மூடலன்னு சொல்லி வருகின்ற 5 வருஷத்தில் பாருங்கள். அடுத்து நீங்கள் வேற ஆளுக்கு ஓட்டு போட்டு வேற ஆளை கொண்டு வாங்க. ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. மாற்றம் தன்னால் நிகழ்கிறது கிடையாது, உங்கள் கையில் தான் இருக்குது.